போலீசாரான கணவர் இரண்டாம் திருமணம் செய்து தன்னை ஏமாற்றிவிட்டதாகவும் புகார் அளித்தால் இரண்டாம் திருமணம் செய்வதெல்லாம் தவறில்லை என கூறி போலீசார் அலைக்கழிப்பதாகவும் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் பெண் ஒருவர் புகார் அளித்திருக்கிறார். தர்மபுரி மாவட்டம் காவலர் குடியிருப்பில் வசித்து வருபவர் சிந்துஜா. இவர் சென்னை துரைப்பாக்கம் காவல் நிலையத்தில் காவலராக பணிபுரிந்து வரும் சவுந்தரராஜன் என்பவரை 4 வருடங்களுக்கு முன்பு திருமணம் செய்திருக்கிறார். தம்பதிக்கு 2.5 வயதில் ஆண் குழந்தை உள்ள நிலையில் சவுந்தரராஜன் இரண்டாம் திருமணம் செய்து கொண்டு சிந்துஜாவை ஏமாற்றியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து போலீசில் புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை என கூறும் சிந்துஜா, இரண்டாம் திருமணம் செய்வதெல்லாம் தவறில்லை என கூறி போலீசார் அலைக்கழிப்பதாக சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்திருக்கிறார். என் பேர் சிந்துஜாங்க. நான் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கிறேன். எனக்கும் என் வீட்டுக்காருக்கும் 2020 மேரேஜ் ஆச்சுங்க. அவர் இங்கே சென்னையில் தாங்க துரைப்பாக்கம் ஸ்டேஷனில் வேலை செஞ்சுட்ருக்கிறாரு. போலீஸாக தான் இருக்கிறாரு. ஒரு 6 மாதத்துலேயே எனக்கு வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ வந்துச்சுங்க. அவர் வேறு ஒரு கல்யாணம் பண்ணியிருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்துச்சுங்க. அது சம்மந்தமாக நாங்கள் எங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயே எஸ்பி ஆஃபீஸ்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். இன்னும் உமன் பிசி ஸ்டேஷன்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அது சம்மந்தமாக நமக்கு கமிஷன் ஆஃபீஸ்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்தோங்க. எதுவுமே கண்டுக்கல. என் வீட்டுக்காரர் இன்னொரு கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு. அது எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னொரு கல்யாணம் பண்ணாலும் அது எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆக்ஷனும் அதுக்கு எடுக்க மாட்டேன்னு சொல்லி அலகழிக்கிறாங்க. போலீஸ் எங்களை ரொம்ப அலகழிக்கிறாங்க. நாங்களும் நிறைய வருஷம் கிட்டத்தட்ட 4 வருஷமாக போராடிட்டோங்க. எங்களுக்கு எந்த ஒரு நியாயமும் கிடைக்கல. இதேபோல சென்னை இருப்பு பாதை காவல் நிலையத்தில் பணிபுரிந்து வரும் தன் கணவர் பிரசாத் பல பெண்களுடன் தொடர்பில் இருந்து கொண்டு தன்னை ஏமாற்றிவிட்டதாக மற்றொரு பெண் புகார் அளித்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வீட்டுக்கார் பேர் பிரசாத். தாம்பரத்தில் ஒர்க் பண்ணுறாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி கேஸ் கொடுத்துருந்தேன் நான் அவர் மேலே. இந்த மாதிரி பொண்ணுங்க வீட்டில் பேசிகிட்டு இருக்காங்க, பழகிட்டு இருக்காங்க, என்கிட்ட அடிச்சு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாரு. கேஸ் கொடுத்துருந்தேன். அப்புறமேட்டு நான் ஒழுங்காக இருப்பேன், இனிமேல் நான் எந்த பொண்ணையும் நான் பேச மாட்டேன், நான் கரெக்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபேமிலியே எங்கள் வீட்டில் பேசி நான் கரெக்டாக தான் இருப்பேன், என்னை நம்பு அப்படின்னு சொல்லிட்டு கேஸை வாபஸ் வாங்க வச்சாங்க. என்னை மைண்ட் வாஷ் பண்ணி கேஸை வாபஸ் வாங்க வச்சாங்க. சரி ஓகே குழந்தை இருக்கானே அப்படின்னு சொல்லி நானும் கேஸை வாபஸ் வாங்கிட்டு சேர்ந்து வாழ்ந்துட்டு இருந்தேன். 2 வருஷம் ஆயிடுக்கு. அதுக்கு அப்புறமேட்டு மறுபடியும் ரொம்ப டார்ச்சர் பண்ணி என்னை அடிக்கிறது, ரொம்ப டார்ச்சர், ரொம்ப சொல்லவே முடியாது அந்தளவுக்கு. அந்த வீடியோவில் நான் வச்சுருக்கேன். சைக்கோமாக நடந்துக்கிறாரு. எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. நீ எதுக்குமா கேஸை வாபஸ் வாங்கின அப்படி தான் சொல்கிறாங்களே தவிர எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்க மாட்டேங்கிறாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.